ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிவானி கிச்சன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும். வெல்கம் டு ரதிவானி கிச்சன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது வெரி டெலிஷியஸான டெசர்ட். ஸோ நம்ம கலர்ஃபுல்லான டெசர்ட்ஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு, நட்ஸ் எல்லாம் இருக்குது. குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி நட்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு தேவையான விட்டமின்ஸ், நியூட்ரிஷன்ஸ்லாம் கிடைக்கும். மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் டெசர்ட்ஸ்க்கு தேவையான பொருட்கள்: மாதுளம்பழம் 1 கப், மாம்பழம் 1 கப், கிவி பழம் 1 கப், பன்னீர் திராட்சை 1 கப், சப்ஜா விதை 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது பார்க்கறதுக்கு தக்காளி விதை போல இருக்கும். பாதாம் பிசின், இது வந்து 6 to 7 hours வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது பார்க்க மணலாக இருக்கும். கண்டென்ஸ் மில்க் 1/2 லிட்டர். வேணுங்கிறவங்க ஃப்ரெஷ் க்ரீம் கூட வாங்கி டெசர்ட் பண்ணலாம். டாப்பிங்ஸ்க்கு சாக்கோ சிப்ஸ், பாதாம், பிஸ்தா, குங்குமப்பூ எடுத்திருக்கேன். இப்போ 4 ஃப்ளேவரில் நம்ம டெசர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு 4 ஃப்ளேவர் மில்க் மிக்ஸ் எடுத்திருக்கேன். மேங்கோ, ஸ்ட்ராபெரி, பிஸ்தா, சாக்கோ சிரப். மேலே டாப்பிங்ஸ்க்கு ஸ்ட்ராபெரி சிரப் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு மேங்கோ டெசர்ட் பார்க்கலாம். கண்டென்ஸ்ட் மில்க் 1 கரண்டி, மில்க் மிக்ஸை மேங்கோ ஃப்ளேவர் ஆட் பண்ணுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட பன்னீர் கிரேவ்ஸை ஆட் பண்ணிக்கலாம். மாதுளம்பழம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது மாம்பழம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கிவி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரூட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் மேலே சப்ஜா விதை ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் பீசன் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் பீசன் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஸ்ட்ராபெரி சிரப் மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பாதாம் பீசனில் உங்களுக்கு எந்த ஒரு டேஸ்ட்டும் இருக்காது, அது டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். அதனால் நான் வந்து ஸ்ட்ராபெரி சிரப் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் நம்ம கண்டென்ஸ் மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய நட்ஸ் எல்லாம் நம்ம டாப்பிங்ஸாக போட்டுக்கலாம். நம்மளுடைய மேங்கோ டெசர்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிஸ்தா டெசர்ட் பார்க்கலாம். கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணியாச்சு. இப்போ பிஸ்தா மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
குழந்தைங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ நீங்கள் விதவிதமாக செஞ்சு கொடுக்கலாம். பழம் சாப்பிடாதவங்க, நட்ஸ் சாப்பிடாதவங்களாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப அவங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு டெசர்ட் பண்ணி கொடுத்தா நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்கும். இப்போ ஃப்ரூட்ஸ் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். கிவிலினா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு இம்யூனிட்டி கெயின் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரூட் இது. ஸோ நீங்கள் அடிக்கடி குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நம்ம பாதாம் பீஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சப்ஜா விதை போட்டுக்கலாம். இது நல்ல பபுளாக இருக்கனால ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே ஸ்ட்ராபெரி சிரப் ஆட் பண்ணிக்கலாம். டாப்பிங்ஸ் போடுறதுக்கு முன்னாடி கண்டென்ஸ் மில்க் கொஞ்சம் ஊட்டிட்டு இப்போ நம்ம நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய பிஸ்தா டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்ட்ராபெரி டெசர்ட்க்கு கண்டென்ஸ் மில்க் ஊற்றிருக்கேன். அடுத்தது மில்க் மிக்ஸ் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு ஃப்ரூட்டும் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குதோ நீங்கள் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அதில் இப்போ சப்ஜா விதை போட்டுக்கலாம். பாதாம் பிசில் போட்டுக்கலாம். ஸ்ட்ராபெரி எசன்ஸ் ஊற்றிக்கலாம். இப்போ கண்டென்ஸ் மில்க் ஊற்றிட்டு நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ராபெரி டெசர்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம சாக்லேட் டெசர்ட் பண்ணலாம். குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னா சாக்லேட்னாலே ரொம்ப ஃபாண்டாக இருப்பாங்கள்ல குழந்தைங்க. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கண்டென்ஸ் மில்க் ஊற்றிக்கலாம். இப்போ சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிக்கிறேன்.
இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் பார்த்தாலே ரொம்ப டெலிஷியஸாக ஆயிடுச்சு, எனக்கு சாப்பிடணும் போல் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா ஃப்ரூட்ஸ் 1 by 1 ஆட் பண்ணியாச்சு. இப்போ சப்ஜா இதை ஆட் பண்ணிடலாம். பாதாம் பீசன் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராபெரி சிரப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட் டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்களா, ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லான 4 ஃப்ளேவர் ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மிக்ஸ்டு க்ரீமி டெசர்ட் ரெடி. விரல்களின் ஜாலம், சுவைகளின் பாலம்.